மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்துல, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்ற வசனத்தை வைத்து இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். யாராலும் நிறைவேற்ற முடியாதது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவராலும் நடந்து கொள்ள முடியாது. ஆகவே நமக்கு பதிலாக அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றினார் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இது எபிரேய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளாததுனால வந்த ஒரு கருத்து. எபிரேய கலாச்சாரம் ரபிகள் நிறைந்த ஒரு கலாச்சாரம். இந்த காலத்து மாதிரி ஸ்கூல்லாம் அன்னைக்கு கிடையாது. எல்லாமே தேவாலயமும் ரபிகளும் தான். ஆகவே ஏராளமான ரபிகள் அங்க இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் ஒரு ரபியாக இருந்தார். இந்த ரபிகள் ஒருவர் குற்றம் சாட்டும் போது இவங்க விரும்புற மாதிரி ஒரு ரபி விரும்புகிறது போல, அல்லது ஒரு பெரிய ரபி இருக்கிறாரு, அந்த ரபி இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறார். இப்ப வேற ஒரு ரபி எழும்பி அதுக்கு வேறு விதமா விளக்கம் கொடுத்தா இவர் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறாரு அப்படின்றது அவனுடைய வழக்க சொல். அவர் நியாயப்பிரமாணத்தை டிஸ்ட்ராய் பண்றாரு, நியாயப்பிரமாணத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார் அப்படின்னு குற்றம் சாட்டுவாங்க. அதே குற்றத்தை தான் இயேசு கிறிஸ்து மேலே வைத்தாங்க. அப்போ அவரு சொல்றாரு, நான் அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்படின்னா சரியான வியாக்கியானத்தை செய்வதற்காக வந்தேன் தான் அர்த்தம். நிறைவேற்றுதல் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நியாயப்பிரமாணத்திற்கு சரியான விளக்கம் கொடுத்துதல். அழிப்பது என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்துக்கு தவறான விளக்கம் கொடுத்துதல். நான் நியாயப்பிரமாணத்துக்கு தவறான விளக்கம் கொடுக்க வரவில்லை, அதற்கு சரியான விளக்கம் கொடுக்கவே வந்தேன் என்பதே இந்த வசனத்தினுடைய அர்த்தம்.